ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் ஆண்டவரே சப்பா. இந்த நாளில் எங்களை அனைவரையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. அதுபோல் ஆண்டவரே சப்பா, இந்த வாழ்நாளில் எந்தெந்த நோக்கத்துக்காக, எந்தெந்த கஷ்டங்களோ, எந்த ஒரு ப்ராப்ளம்லையோ எல்லாத்துக்காகவும் ஆண்டவரை வந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையை கடந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவரே சப்பா, அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற்றம் இந்த வருடத்தை ஆண்டவரே சப்பா, அவங்க கஷ்டத்தில் கடந்து வந்தாலும் இந்த அடுத்த வருடம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யுங்க. நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே சப்பா. இந்த நாளில் ஆண்டவரே சப்பா, என்னையும் ஆண்டவரே சப்பா, ஒரு சிறு களிமண்ணாக இருக்கிற என்னை ஆண்டவரே சப்பா, இந்த உம்முடைய வேதத்தை ஆண்டவரே சப்பா பிரசங்கிக்க ஆண்டவரே சப்பா ஒரு சிறு வாய்ப்பு கொடுத்ததற்கு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே சப்பா இந்த ஆராதனையிலும் ஆண்டவரை எங்களோட இருந்து வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே சப்பா. இன்னும் வருகிற எல்லா நிகழ்ச்சியிலும் ஆண்டவர் உமது கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே சப்பா எங்களோட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தி வரைய போய்க்கிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஓகே, இந்த நாளில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். எனக்கு இங்கே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ் ரிலேட்டடானவே கிறிஸ்துவோட பிறப்பு, கிறிஸ்துவுக்காக ஒரு 3 பேர், கிறிஸ்துவனுடைய தொடர்புடைய 3 பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். 3 வைஸ் பீப்புள், ஒரு 3 புத்திசாலியான 3 பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் பெண்கள்னாலே நமக்கு புத்திசாலி தான், எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த பைபிளில் ஒரு 50 பெண்களை பற்றி, ஏறக்குறைய ஒரு 50 பெண்களை பற்றி பைபிளில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு 3 பெண்களை வந்து சூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பெண்கள் 3 பேருமே இயேசுவோட பிறப்பினுடைய தொடர்புடைய 3 பெண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படிப்பட்ட பெண்கள், எந்த வகையில் கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து திருமணமானவர். ஃபஸ்ட்டு முதலானமானவர் வந்து திருமணமானவர். ரெண்டாவது வந்து சிங்கிள், அன்மேரிடான சிச்சுவேஷனில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் வந்து ஒரு வீடோ, அவங்க வந்து அந்த சூழ்நிலையை எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதலானவங்க வந்து எலிசபெத்தை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். செகண்ட் வந்து மரியாள், மூன்றாவது அன்னாள் என்ற தீர்க்கதரிசி. 3 பேரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலிசபெத் வந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, ஏமாற்றத்தின் மத்தியில் அவங்க வந்து எப்படி இந்த சூழ்நிலையில் ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி அவங்க என்ன சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து மரியாள், அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்துச்சு, அந்த பயத்தை எப்படி அவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மூன்றாவது வந்து அன்னாள் என்ற தீர்க்கதரிசி, அவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவளாய் காணப்பட்டால், அந்த எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் அந்த வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கிருபையாக இரக்கம் பாராட்டினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எலிசபெத்தோட வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, ஒரு கசப்பான வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் இருந்தது. அது என்ன இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தை இல்லை. அவங்க வந்து வயது சென்றவளும் மலடியுமாய் இருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அவள் வாழ்க்கையில் ஒரு எத்தனை வருஷம், ஒரு ஓல்டு ஏஜ் பீப்புள்னால் ஒரு மேபி ஒரு 50 to 60 இயர்ஸ் இருக்குமா, 75 to 80 அந்த ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து மலடியாக இருந்தாங்க. நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து இதே மாதிரி ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக சொல்லணுன்னா, ஒரு ½ an hour கூட பார்த்தாது, 1 day கூட பார்த்தாது. ஆனால் அவங்க வந்து வயது சென்றவளாக இருக்கும் வரைக்கும் அவங்க வந்து அந்த ப்ராப்ளமாக அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. நான் வந்து 8 வருடங்கள் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணேன். எனக்கும் நான் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் யோசிப்பேன், அங்கே போய் எல்லோரும் என்ன கேள்வி கேட்பாங்க, ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஓடி ஒளிஞ்ச காலங்களும் உண்டு. நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய கலரான ரீசன்ஸ்லாம் உண்டாக்கியிருப்பேன். ஏன்னா அப்போது நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் வந்து நல்லா ஈஸியான ரீசன்ஸ்லாம் கிடைக்கும். எக்ஸாம் இருக்குது பசங்களுக்கு, அதனால் நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிடுவேன். அந்த மாதிரி நிறைய அப்புறம் வந்து எனக்கு லீவ் கொடுக்கல அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய எஸ்கேபிசம்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் பண்ணும்போது அவங்க வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு 8 இயர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து அவங்களோட வயது ஓல்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை ரிலேட்டிவ்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் துயரங்கள் மத்தியில் அவங்க வந்து வாழ்ந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இதை வந்து
நான் வந்து நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதில் என்ன சாட்சினா, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் இருந்தேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து என்னோட வந்து ஃபெயிலியர். செகண்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சாட்சி தான். அது பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், என்னுடைய வந்து லைஃப்பில் நிறைய சாட்சிகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு பர்சனை வந்து எப்படி ஒரு வைஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவங்களோட படிப்பை வச்சோ, அவங்களோட கல்வி, தொழில், அப்புறம் அவங்க வந்து வச்சிருக்கிற பணம், இதை வச்சு அவங்களோட வந்து நம்ம வந்து ஒரு வைஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியாது. அதுக்காண்டி படித்தவங்கெல்லாம் முட்டாளா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நாலேஜ் வேறு, விஸ்டம் வேறு. நாலேஜை வந்து என்னென்னா ஒரு லேர்னிங், அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதை வச்சு டிசைட் பண்ணுறது தான் நாலேஜ். ஆனால் விஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான லைஃப்பில் இன்சைட் அப்படின்னு சொன்னால் ஒரு உள்ளுணர்வுலேருந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆங்கில ப்ராவர்ப் கூட உண்டு, வைஸ் பீப்புள் மேக் வைஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபூலிஷ் பீப்புள் மேக் ஃபூலிஷ் டிசிஷன். அப்போ வைஸ் பீப்புள் வந்து ஒரு நல்ல அந்த இடத்துல அந்த ஒரு செயலில் என்ன சிச்சுவேஷனுக்கு தேவையான சொல்யூஷன் எடுக்கிறோமோ அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, வைஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வைஸ் இந்த எலிசபெத்தும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு வைஸ் டிசிஷன் எடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அறுவடை காலத்தில் தான் நம்ம அறுவடை செய்ய முடியும். அறுக்கிற காலத்தில் போய் அறுவடை செஞ்சால் நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க, முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மழை பெய்கிற காலத்தில் ரெயின் கோட் போடலாம், ஆனால் வெயில் அடிக்கிற காலத்தில் ரெயின் கோட் போட்டு போனால் நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு புத்திசாலியான நம்ம மக்களாக, வயசான டிசிஷன் எடுக்கிற மக்களாகவும் நம்ம வாழ வேண்டும். அந்த வேதாகமத்தில் ஞானி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது யார் அப்படின்னு சொன்னால், யார், சாலமோன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சாலமோன் ஞானி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த சாலமோன் ஞானி வந்து என்ன பண்ண, அவர் வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார், எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். பணம் கேட்கல, புகழ் கேட்கல, சொத்து கேட்கல, எதுவுமே கேட்கல. ஆனால் அவர் கேட்டது என்னது, ஞானம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார், ஆண்டவர் வந்து ஞானத்தை கேட்டதுனால உனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்து கொடுத்தாங்க. 1 ராஜாக்கள் 3:27 எடுக்க டைம் இருக்காது, நானே சொல்லிடுறேன். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லோரும் தேவன் அருள்ல ஞானம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டு கொண்டாங்க. அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயந்து நடுங்கி இருக்காங்க. ஸோ அப்போ அந்த வைஸ் பீப்புள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், தேவன் அவரோட இருந்தால் மட்டும்தான் அந்த வைஸ் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அந்த பயப்படுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து இருக்கிற காலத்தில் உள்ள ஜட்ஜை பார்த்தாலுமே நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது. அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை நினச்சாலுமே நம்மளுக்கு பயமாக இருக்குது. லாஸ்ட்டு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கிறதுல அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தா நம்மளுக்கு என்னென்ன தோணும். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் எலிசபெத்தை பற்றி கூறப்பட்டிருக்குது. எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7ஆம் வசனம். அதில் எலிசபெத் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த 3 வசங்களை படிக்கும்போது என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எலிசபெத் ஒரு ஸ்ட்ராங்கான உமன், மெச்சூரிட்டியான பீப்புள். இந்த கால மக்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. வாலிப மகளுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க. ஒரு பயபக்தி கொண்டவர்களாக காணப்பட்டாங்க. வசனம் 6 சொல்லியிருக்கு, இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்களாம், குற்றமற்றவர்களாக இருந்தாங்க, நீதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒருத்தவங்க ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை விட பெஸ்ட்டு கிஃப்ட்டு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு வேர்டு நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளவர்களாய் நம்ம வாழ வேண்டும். இப்படிப்பட்ட எலிசபெத் வாழ்க்கையில் ஒரு கசப்பு இருந்துச்சு, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யும், ஒரு குழந்தையாவது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் பாட்டிக்கு வந்து எத்தனை குழந்தைங்க இருந்தாங்கன்னா 10 குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க. இந்த காலத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர் தான், நிறைய தடுக்கி விழுந்த ஃபர்டிலிட்டி சென்டர் தான் இருக்குது. அந்த ஃபர்டிலிட்டி சென்டரும் நிரம்பி வழியுது. அந்த காலத்தில் 10 குழந்தைங்க பெற்றெடுக்கும் போது
அவங்க அந்த எவ்வளோ குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிற வச்சு தான் அந்த பெண்களையே என்ன பண்ணுறாங்கன்னா கனப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷனாக உருவாக்குறவங்களா இருக்காங்க, சந்ததிகள் பெருகுது அவங்க மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு. இதே பயம்தான் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆபிரகாம் சாராளுக்கு வந்து சந்ததிகள் எல்லாமே இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, ஆகாரம் வந்து இது பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாலும் வந்து ஆலயத்தில் போய் விழுந்து அழுது அவங்களுக்கு ஏற்பட்ட துக்கத்தை சொல்லி அழுவதும் அது ஒரு ரீசனுக்காக தான். எல்லாரும் அவங்கள வந்து நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி எலிசபெத்துக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, ஒரு குழந்தையாவது நம்மளுக்கு கிடச்சிடாதா அப்படி சொல்லிட்டு. அவங்க வந்து நம்மளை மாதிரி ஒரு எலிசபெத் வந்து ஒரு சாதாரண பெண் கிடையாது, அவங்க ஒரு ஊழியக்காரரோட மனைவி, ஆசாரியனோட மனைவி. அப்போ அவங்க வந்து நம்மளை விட எவ்வளோ பியூரிட்டியாக டிசிப்ளினாக தேவனுக்கு டெய்லி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஊழியத்துக்கு உதவி செய்கிறவங்களாம் இருந்திருப்பாங்க. டெய்லி ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையிலுமே அவங்க வந்து தேவனை வந்து கைவிடாமல் டெய்லி ப்ரேயர் பண்ணுறவங்களாம் இருந்திருப்பாங்க. இந்த உலகத்தில் வந்து வருத்தம், பாடு, துக்கம் இதெல்லாமே வராது அப்படின்னு சொல்லிட்டு காட் வந்து நம்மளுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுக்கவே இல்லை. இது வந்து பரலோகம் கிடையாது, பூமியில் நம்ம எல்லாத்துக்குமே என்ன உண்டு, பாடுகள் உண்டு. இப்போ இந்த உலகத்தில் வந்து எதுவுமே ப்ராப்பராக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் பாடு உண்டுன்னு கூட ஆண்டவரே சொல்லியிருக்காரு. லூக்கா 1:8-22 அதை வந்து எல்லாத்தையும் நம்ம வாசிக்க முடியாது, நான் வந்து ஒரு ஹைலைட்டாக மட்டும் சொல்கிறேன். தேவ சந்நிதியில் ஆசாரியம் மூலம் ஊழியம் செய்து வந்தார். தூபங்காரற்ற சீற்றை பெற்றார். வெளியே ஜெபம் மக்கள் வந்து பண்ணி கொண்டிருந்தாங்க. தூபபீடத்தின் வலப்பக்கத்தில் நின்று தேவதூர் வந்து அவருக்கு தரிசனமாகிறாரு. சகரியா அவனை கண்டு பயமடைந்தான். தூதன் சகரியாவை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உன் குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயருவாயாக. அவர் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவர் தேவனிடத்தில் தேவனாய கர்த்தரத்திற்கு திருப்புவான் அந்த அநேக இஸ்ரவேல் மக்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆண்டவர் தூதன் வந்து சகரியாவுக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மகன் பிறப்பா, அந்த மகன் வந்து மேசியா வருகையை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவர் எப்படிலாம் வளர்க்கணும் அப்படிலாம் கூட அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லி முடிச்சிருக்கார். அப்போ அந்த 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் கிழவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு, தூதன் வந்து பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து சகரியா சொல்கிறார், நான் கிழவனாக இருக்கேன், வயசு என் மனைவி சென்றவளாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் தூதன் என்ன சொல்கிறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க வயது சென்றவளாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. என்ன தான் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அதிசயம் நடந்துராதா, நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு வந்து அற்புதம் நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பாங்க. நானும் வந்து நிறைய டைம் வந்து எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பேன். இருந்தாலும் ஏதாவது ஒரு நாளாவது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது அதிசயம் நடந்துராதான்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். அதே மாதிரி அவங்களும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ஒரு குணசாலியான பெண், வயதே சென்றாலும் அந்த ப்ரேயர் அவங்க கைவிடவே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு குணசாலியான பெண் இருந்து. லூக்கா 1ஆம் அதிகாரம் 24-25 அந்த நாட்களுக்கு பின்பு எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படி கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். எனக்கு இப்படி செய்தரலார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது இருந்தார். அவங்க 5 months வந்து என்னுடைய கர்த்தர் வந்து என்னுடைய நிந்தையை நீக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே எங்கேயுமே செல்லாமல் வீட்டிலையே அமர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 5 மாதம் வெளியவே வராமல் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவரே இந்த என்னை நிந்தையை நீக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள கர்த்தரை துதித்து ப்ரேஸ் பண்ணி பாடிட்டு துதிச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வந்து என்னோட வந்து 9 months ப்ரெக்னன்சி வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னால என்னோட IVF ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் IVF வந்து எப்படி நடந்ததுன்னா, என்னோடய ஆன்ட்டியும் நானும்
அதாவது நான் மாமியாரும் நானும் என்ன பண்ணுவோன்னா டெய்லி 6 மணிக்கு கரெக்டாக நாங்கள் 2 பேரும் கால் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா என்னோட வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால எங்கள் அத்தை ஊரில் இருந்தாங்க. ஸோ அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. 6 மணி ஆனால் 2 பேரும் ஃபோனில் ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு நாள் அவங்க ப்ரேயர் பண்ணலனாலும் எனக்கு பயம் வந்துடும், ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நானே வாலண்டராக கால் பண்ணிடுவேன். அவங்க லேட்டாக ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு பயம் வந்து நானே என்ன பண்ணிடுவேன், கால் பண்ணிடுவேன். அவங்க அந்த 5 மாதமும் அவங்க என்ன ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், ஆல்ரெடி வந்து சகரியா சொல்லியிருப்பார், ஆனால் தூதன் இப்படி தான் வளர்க்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதைப்படி அவங்க வளர்க்குறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. அந்த 5 மாதம் குழந்தை எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனதளவிலையும் அந்த தேவனுடைய பார்வையிலையும் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 57ஆம் அதிகாரம் முதல் 66. எலிசபெத் பிரசவம் காலம் நிறைவேறின போது ஒரு புத்திரனை பெற்றால். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார். அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கேட்டு அவங்க 9 மந்த் ப்ரெக்னன்சி முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தைய பிறக்கிறாங்க. குழந்தைய பிறந்தவொடனே எல்லாரும் நம்ம ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்க, குழந்தைய பார்க்குறதுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸும் வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி எலிசபெத்தையும் குழந்தையும் பார்க்குறதுக்கு எல்லோரும் வர்றாங்க. 8ஆம் நாளில் வந்து பேர் சூட்டுறாங்க. அதுக்கு வந்து சகரியா அப்படின்னு சொல்லி பேர் இடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே தான் வாய்ஸ் பீப்புள் மேக் வாய்ஸ் டிசிஷன். அதே மாதிரி தான் இதில் வந்து ஜென்ரேஷனாக இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் அப்பாவோட பேர் தான் வைக்கணும், எங்கள் தாத்தாவோட பேர் வைக்கணும், எங்கள் பாட்டியோட பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி சொல்லி பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சாமியோட பேர் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி பைபிளில் சகரியா அவரோட பேரையே பிள்ளைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் எலிசபெத் சொல்கிறாங்க, இல்லை, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் யோவான் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கடந்து வரும்போது நிறைய நம்மளுக்கு வந்து நம்மளை நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய வீட்லேயும் இந்த பேர் தான் வைக்கணும், அந்த பேர் தான் வைக்கணும், நாங்கள் சொல்கிற பேர் தான் வைக்கணும், நாங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எலிசபெத் முடிவு பண்ணுறாங்க, இன்னும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த பேர் தான் நாங்கள் வைப்போம், யோவான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும். சார் அவரோட தகப்பனார் சகரியாட்ட கேட்குறாங்க. அந்த காலத்தில் அவருக்கு அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அவரோட சகரியா வாய் வந்து கட்டப்பட்டிருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எழுத்து பலகையை வாங்கி அதில் வந்து எழுதி யோவான் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அப்போ ஓகே, ஃபைனல் டிசிஷன் என்ன பண்ணிடலாம், யோவான்னே பேரிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிடுது. இந்த எல்லாமே வந்து எதனால் நடந்தது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து ஒரு நம்மளுக்கு கர்த்தருக்காக நாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது, வாய்ஸ் டிசிஷன் எடுக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் வந்து நம்மளுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். அப்போ அந்த நிமிஷமே சகரியாவோட வாய் வந்து அவிழ்க்கப்பட்டது. அந்த அந்த நிமிஷம் மக்கள் எல்லாரும் அதை பார்த்து இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த எல்லாரும் அந்த குழந்தைய பிளஸ்ஸிங் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிச்சு அதுக்கப்புறம் கடந்து போனாங்க. அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். யோவான். அவர் யார் என்றால் யோவான் ஞானஸ்தானகன் இயேசுவை முன்குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டவர். அவர் வந்து யாருக்கெல்லாம் அப்படி பண்ணார், ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவரை தேடி எல்லாரும் வந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு மக்கள் வந்தாங்க, 2வது பரிசேயர் வந்தாங்க, 3வது போர் சேவர்கள் வந்தாங்க. எல்லாரும் வந்து அவங்கள்ட்ட வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அட்வைஸ், அதுக்கப்புறம் கடிந்து கொள்ளுதல், விரியன் பாம்பு குட்டிகளை அப்படின்லாம் சொல்லி கடிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. இவர் தான் மேசியா வர போகிறார், இவருக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கத்தை கேட்ட நிறைய பேர் மனம் தருவாங்க. எலிசபெத்துக்கு தேவை ஒரே ஒரு குழந்தை தான், நம்மளுக்கும் தேவை ஒரு குழந்தை தான். ஆனால் ஆண்டவரோட பிளான் என்னென்னா அதை காட்டிலும் ஒரு பெரிய பிளான் கடவுள் நம்மளுக்காக வச்சுருப்பார். நம்ம வந்து ஒரு லேட்டாக ஆனாலும் டிலே ஆனாலும் ஆனால் அது வந்து டினையல் ஆகாது.
எவ்வளோ கர்த்தர் வந்து ஒரு குழந்தைய அவங்க எலிசபெத் கேட்டுருந்தாங்க. ஆனால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா ஆண்டவர் கொடுத்தாரு? இயேசுவை பற்றி முன்குறிப்பு அவரை வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அவங்க 2 பேர்த்துக்கும் வயசு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கூட இல்லை. 2 பேர்த்துக்கும் ஏசப்பாவும் யோவான் ஸ்நானகருக்கும் 6 மாதங்கள் மட்டும்தான் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் வந்து அவரை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, யார் இந்த விஷயங்களை சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, சகரியா வந்து ஒரு தேவ ஊழியக்காரர். அவரோட சன் வந்து யார்? யோவான் ஸ்நானகன். அவர் வந்து இந்த வார்த்தைகளை சொன்னால், இந்த எப்படி சொன்னால் இந்த விஷயங்கள் கரெக்டாக மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய உருவாக்கியிருக்காரு. நம்மளுக்கும் அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸில் ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். இதே சூழ்நிலையில் கடந்து வர்ற பிள்ளைகளும் இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு வைஸ் டிசிஷன் எடுத்து கர்த்தருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயங்கள் செய்வார். 2வது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மரியாள். இவங்க வந்து சிங்கிள் ஆள்னு சொல்லியிருக்கேன். இவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்க மட்டும்தான் ஒரே ஒரு பெண்மணி ஆண்டவர் பிறக்கும் போதும், இயேசு பிறக்கும் போதும் இறக்கும் போதும் அவங்க கூடவே இருந்த ஒரு பெண். இவங்க வாழ்க்கையில் என்ன டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து இயேசு பிறப்பதற்காகவே ஒரு தன்னை வந்து ஒப்பு கொடுத்தாங்க. எப்படின்னா, மரியாள் வந்து ஒரு சிறு பெண்ணாக இருந்தாங்க. எத்தனை வயசு அப்படின்னு சொன்னால் மோரார்லஸ் 15 to 16 தான் அவங்க ஏஜ். அப்போ அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டியான டெசிஷன் எடுக்கிற வயசு கூட அவங்களுக்கு கிடையாது. அந்த நிலையிலையும் அவங்க வந்து அவங்கள வந்து பற்றி பெருசாக எதுவுமே கூறப்படலைன்னாலும் அவங்க வந்து இந்த டிசிஷன் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம காலத்தில் அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயுமே எப்படி இருக்கும்னா, குழந்தை திருமணம் ஆகாதுக்கு முன்னாடியே குழந்தை உண்டானா நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு காசிப்ஸ் ரூமர்ஸ் எல்லாமே எப்படி பரவும், நம்ம ஃபாஸ்ட்டாக பரவிடும். நல்லதை விட கெட்டது தான் என்ன பரவும், பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதே மாதிரி அந்த காலத்தில் திருமணமாகாமல் குழந்தை பெற்றிருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நான் தெரிஞ்சிருக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 முதல் 48வது வசனம் வரை. ஆறாம் மாதத்தில் காபிரியேல் எனும் தூதன் கலிலேயா நாசரேத்தில் எனும் ஊரில் தாவீது வம்சத்தானாய் யோசேப்பு என்ற நாமமுள்ள புருஷன் நியமித்திருந்த ஒரு கன்னிகையிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அதை கண்டு அந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இப்போ நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறோம், நம்மளோட ரூமில் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம வாய்ஸ் கேட்டாலே நம்ம பயப்படுவோம். நார்மலாக பூனை ஏதாவது எலி உருட்டிகிட்டு இருந்தாலும் நைட்டு தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் உண்டாகும், திருடன் வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கும். நான் திருமணமாகி ஜாஷுவல் பிறக்கிற வரைக்குமே நான் தனியாக எங்கேயுமே தூங்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இவர் நைட் ஷிஃப்ட் எங்கேயாவது போயிருந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியான பெண்ணு தான் நான். அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, 15 to 16 ஏஜ் தான் இருக்கும். அப்படி அவங்க ரூமில் வந்து தேவதூதன் வந்து பேசும்போது அதுவும் ஒரு வாழ்த்துதான் சொல்கிறாங்க. அந்த வாழ்த்து கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா புரியலையா அப்படின்னு கூட தெரில. அந்த வாழ்த்தை பற்றி அவங்க சிந்திச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த தேவதூதன் சொல்கிறாரு, பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயப்படாதேன்னு சொன்னோன்னே கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தை தான் என்ன பண்ணுறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயர் விடுவாயாக அப்படின்னு சொல்கிறார். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறும்போது இவங்க சொல்கிறாங்க 35வது அதிகாரத்தில், அது 34 வசனத்தில் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 35வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தமானது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோம். நம்மள்கிட்ட வந்து தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நீ வந்து உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற, அந்த ப்ரெக்னெண்ட்டுக்கு வந்து ஜோசப் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி தேவனுடைய குமாரனை நீ வந்து பிறப்பிக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சிந்திச்சு கொண்டு இருப்போம். இதை வந்து நம்ம அம்மா கிட்ட போய் எப்படி கன்வே பண்ணுவோம், அம்மா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து
எனக்கு ஜோசப் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த ஜோசப் வந்து அந்த ப்ரெக்னன்சிக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அடி டம்மால்னு விழுந்துருக்கும். நம்மளுக்கு துரத்தி நம்மளை அடி பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதை விட இது தேவனுடைய குமாரன் நாம இதுக்கு ரீசன் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, நம்மளை ஒரு லூசுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க எப்படி அதை போய் கன்வே பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மா கிட்ட. ஆனால் மரியாள் வந்து அதை வந்து எப்படி அடைப்பாங்க. இதை விட மோசம் அவங்க அம்மாவை கூட ஏதாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஆனால் ரிலேட்டிவ்ஸ் எப்படி கன்வே பண்ண முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? அதை விட ஜோசப் கிட்ட போய் எப்படி சொல்லியிருப்பாங்க? இத்தனை சிச்சுவேஷனையும் அவங்க ஹேண்டில் பண்ணணும். அவங்களுக்கு அந்த பயம்தான் மிக பயங்கரமான பயமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஒரு வைஸ் பீப்புள் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் லூக் 37ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேவனால் கூடாத காரியம் அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல முடிவு செய்கிறாங்க, தேவன் என்ன நேசிக்கிறார், என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார், என்ன நடந்தனாலும் நான் இதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்க ஒரு வாய்ஸ் டிசிஷன் எடுத்ததுனால தான் மரியாளை வந்து ஒரு வாய்ஸ் உமன் அப்படின்னு சொல்கிறோம். லூக்கா 38ஆம் அதிகாரத்தில் மரியாள் கர்த்தருக்கு முழுமையாக சரணடைந்தார். நான் ஆண்டவருக்கு அடிமை, அதாவது ஃபுல் சரண்டர். அவங்க அப்படியே பாதத்திலே விழுந்துடுறாங்க. நீங்கள் என்ன நம்மளோட வந்து படைச்சதுக்கும் கர்த்தர் வந்து படைச்சதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, வாழ்க்கையில் ஒரு பிளான் வச்சுருப்பார். நாம் மரியாதை போல் நம்மளோட ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 48ஆம் அதிகாரம் தாவீது உமக்கு பிரியமானதை செய்யவே விரும்புகிறேன் அப்படின்னு பாடியிருக்கார். எனக்கு பிரியமானதை செய்யலை, கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மரியாள் வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அதுதான் அவங்க செய்த வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு. அத்தனை ஃபியர் மத்தியில், அவங்க ஒரு பயத்தின் மத்தியிலையும் ஒரு கரெக்டான வாய்ஸ் டிசிஷன் எடுத்ததுனால அவங்க பெரிய பிளெஸ்ஸிங்ஸை அவங்க கர்த்தர் அவங்க கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து கர்த்தருக்கு அவங்க வேதத்தை ரொம்ப அறிந்திருந்திருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க வந்து நல்லா அறிஞ்சிருந்தாங்க. அநேக வசனங்களை அவங்க மெமரைஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், எலிசபெத் வீட்டுக்கு சென்று வாழ்த்துதல் கூறினாங்க. வாழ்த்துதல் கூறப்படும் போது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த வாழ்த்து சத்தம் கேட்டவுடனே வயிற்றில் உள்ள பிள்ளை என்னது? களிப்பாய் துள்ளிற்று அப்படின்னு சொல்லி வசனம் 44ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்படி வாழ்த்தி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அது வந்து விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகரில் கழிவுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வசனங்கள் சொல்லிப்பாங்க. வல்லமையோட மகிமை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கமாக பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி வசனங்கள் சொல்லியிருக்குது. இது எல்லாமே அப்படின்னா ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன வசனங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பழைய நிறைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஒரு போயமாக ஒரு பாட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து மாதிரி கன்வே பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கும் வசனங்கள் தெரிஞ்சிருக்கும். சில வசனங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இமீடியட்டாக ஒரு பாட்டை கன்வே பண்ணவே முடியாது. அந்த டைமில் அந்த இடத்துல இந்த வசனங்கள்லாம் சொல்லி அவங்கள வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் நம்மளுக்கு இருந்திருக்காது. ஆனால் மரியாளுக்கு கர்த்தர் ஒரு கிருபை இருந்ததுனால அவங்க ஒரு பாட்டை கூட பாடி அவங்களுக்கு வாழ்த்திருந்தாங்க. குறைக்கும் அவங்க பைபிள் முன்னாடியும் பின்னாடி பேக் அண்ட் ஃபோர்த் நமக்கு நல்லா தரவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகளும் வெளிப்படும். சாதாரணமாக எல்லாத்துக்குமே கர்த்தருடைய வார்த்தையை வந்துடுறாரு. அவங்களுக்கு அந்த பாட்டாகவே எழுதுறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோக்குள்ள வேத வசனத்தில் தேறினவங்களாகவும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்மளும் வைஸாக இருக்கணும், நம்மளோட வைஸ் உமன் ஆர் வைஸ் மென்னாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேத வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு இந்த நாட்களில் நம்மளுக்கு எவ்வளோ மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன வேலை இல்லை, வருமானம் இல்லை, அப்புறம் வியாதியில் இருப்போம், நிறைய பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனாலும் இது மத்தியிலும் நாம் வேத வசனத்தை நம்ம டெய்லி படித்தவர்களானால் அதை மெமரைஸ் பண்ணி அந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு சொல்கிறவர்களாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு கர்த்தரை நம்மளுக்கு வைஸ் பீப்புளாக மாற்ற முடியும். மூன்றாவது வந்து அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 22-23 அந்த வசனங்களில்
திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 2:22-23. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க. ஃபஸ்ட்டு முதல் பேரான மகன் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்துறதுக்காக ஆலயத்துக்கு கடந்து போகிறாங்க. அப்போது அங்கே வந்து சிமியோன் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் வந்து கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அவருக்கு அந்த ஆண்டவர் வந்து ஆலயத்துக்கு அந்த பேபியை கூட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஆவியில் ஏவப்படுது. 27ஆம் அதிகாரம், அவர் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்திருந்தார். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆவி வந்து நம்மளுக்கு இன்சைட்டில் வந்து கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம இமீடியட்டாக அதை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். எனக்கு டயர்டாக இருக்குது, இன்னொரு நாள் செய்கிறேன், அப்புறமா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக அமையாது. கர்த்தர் எப்போ சொல்கிறாரோ அதை இமீடியட்டாக நம்ம செஞ்சிடணும். சிமியோன் லேட்டாக வந்திருந்தார், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இப்போ தான் அங்கேருந்து சர்ச்சிலேருந்து வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணியிருந்தாருன்னா ஏசப்பாவை அவர் பார்த்துருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காது. அப்புறம் மிகப்பெரிய வேர்ல்டு பெஸ்ட்டு சோம்பேறியே நான் தான். ஏன்னா 5:15 அலாரம் வச்சாலும் அது இமீடியட்லாம் எந்திரிக்க மாட்டேன். ஒரு 5:30 6:40 இந்த டிஷ்ஷு தானே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் மறுபடியும் தூங்கி தான் செய்வேன். ஒரு நாள் அப்படி தான் தூங்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா 6:15 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குயிக் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய பையனை ஸ்கூலுக்கு அனுப்பினேன். அந்த மாதிரி லாஸ்ட் வீக்கு கூட ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணும்போது 7 மணிக்கு வரைக்கும் தூங்குறவங்க யாருன்னு சொன்னாங்கன்னா எரும மாடுன்னு சொன்னாங்க. நான்லாம் போன வருஷம் வரைக்கும் 9-10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ நான்லாம் எந்த கேட்டகரின்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கர்த்தருக்கு வந்து எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் எந்த இமீடியட்டாக அவர் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். ஒரு விஷயத்தை இதை செஞ்சால் மட்டும்தான் ஆசீர்வாதம் விட, அதை மிஸ் பண்ணிட்டா வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நம்ம இலக்க நேரிடும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் வசனம். அவர் தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுவீர். புறஜாதிகளுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணினா உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படி அதாவது அந்த பேபி ஜீசஸை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உம்முடைய வார்த்தையின்படி சமாதானத்தோடு என்ன போகணும், அதாவது அடியனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்க. புறஜாதிகளுக்குள்ள பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லிட்டு பேபியை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ளஸ் பண்ணுற டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த நாளில் ஒரு பெண் தீர்க்கதரிசி அன்னாள் ஆலயத்திலே தேவனை துதித்து கொண்டிருந்தார். அன்னாளை பற்றி பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி என்றால் அவள் கன்னி பிரகாரத்தில் விவாகமானது முதல் 7 வருடம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளும் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள ஒரு விதவை. அவங்க தேவாலயத்தை விட்டு எங்கேயுமே போகாமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்த பெண்மணி. அப்போ அந்த சர்ச்சிலேயே தான் அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை கடந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க திருமணமாகி 7 இயர்ஸ் மட்டும்தான் ஹஸ்பண்டோடு வாழ்கிறாங்க. சீக்கிரமாகவே அவங்க ஹஸ்பண்ட் மறிச்சிடுறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இழந்தவர்களாக மாறிடுறாங்க. அந்த காலத்தில் மாதிரி செகண்ட் மேரேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாக எங்கே செலவழித்தார்கள் அப்படின்னு சொன்னால் தேவாலயத்திலே செலவழித்தாங்க. அவங்க லைஃப்பில் எல்லாமே போனாலும் அவங்க வந்து தேவாலயத்தை விட நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி துதித்து கொண்டு இருந்தாங்க.
அப்போ வந்து ஒரு நாள் அதே டைம் சிமியோன் ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இவங்க அந்த வழியாக க்ராஸ் பண்ணி போகும்போது நம்ம பார்க்க தானே செய்வோம். அப்போ சிமியோன் யாரையோ ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ளஸ் பண்ணுற போது அவங்களோட மூஞ்சிலையும் அந்த பிரகாசம் இருக்கும். பேபி ஜீசஸை பார்த்து பிரகாசம் அவங்களோட முகத்தில் தெரியும் போது இவங்களும் போய் அவங்களோட ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த நிமிஷம் முதல்ல அண்ணா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்போ வந்து அவங்க வர சர்ச்சில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்ன 3 வைஸ் பீப்புளும் டிசைட் பண்ணுறாங்க அப்படி சொன்னால், ஃபஸ்ட்டு அவங்களோட வாழ்க்கையில் எலிசபெத் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்புகள் வந்தாலும், எவ்வளோ துன்பம் துயரம் கடந்து வந்தாலும் அவங்க ஒரு வைஸ் டிசிஷன் எடுக்கிறாங்க. எப்போவுமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும். அதே மாதிரி 2வது மரியாள் வந்து அவங்க எவ்வளோ வாழ்க்கையிலும் பயத்தின் மத்தியிலும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பயத்தின் சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் அவங்க ஒரு வாய்ஸ் டிசிஷன் எடுக்கிறாங்க. 3வது வந்து அன்னாளுங்கிற தீர்க்கதரிசி ப்ரேயர் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்கள் எல்லாத்தையும் இழந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஆண்டவரை பார்த்ததுனால, இயேசுவை பார்த்ததுனால இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ண தொடங்குறாங்க. ஸோ நாமளும் ஒரு வைஸ் பீப்புளோ வைஸ் மென்னோ வைஸ் உமனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நாமளும் இப்படிப்பட்டவர்களாக வாழ்க்கையில் மாற வேண்டும். டெய்லி ப்ரேயர் பண்ணணும், வேத வாசிக்கணும். இது வந்து கடைசி காலமாக இருக்கிறது, நாட்கள் செல்லாது. நம்மளும் ஆண்டவரை தேவனை காலை மாலை இரவு 3 வேளையும் கர்த்தரை தொழுது கொண்டவர்களாகவும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் நாம் கடந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நாள் பேதாமே.